வணக்கம் கோபால். கடந்த டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட பலத்த மழையின் காரணமாக நாசரேத், செம்பூர் மற்றும் செய்துங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டு வெறும் எலும்புக்கூடாக காட்சியளித்தது. இந்த நிலையில அந்த ரயில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியை அந்த 18ஆம் தேதிக்கு அப்புறமே அந்த ரயில்வே நிர்வாகம் துரிதமாக ஏற்படுத்தினாங்க. அந்த ரயில்வே தண்டவாளத்துல ஏற்பட்ட அந்த பணிகளை கடந்த 10 நாட்களா சரி செய்யும் பணியில ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே பணியாளர்கள், ஊழியர்கள் அனைவருமே ஈடுபட்டு வந்த நிலையில நேற்று இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்ன அந்த இடத்துல தண்டவாளத்து வழியாக மின்சார ரயில அந்த ரயில்வே நிர்வாகம் இயக்கி ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துல சோதனை செஞ்சு பார்த்தாங்க. அந்த சோதனையில தண்டவாளத்துல அரிப்பு ஏற்பட்ட இடங்கள்ல எல்லாம் நல்ல உறுதியா தான் இருக்கு, மீண்டும் சரி பண்ணதுனால நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தென்னக ரயில்வே அதிகாரிகள் ஒரு உறுதித்தன்மை கொடுத்து சான்றிதழ் வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது திருநெல்வேலியிலிருந்து கரெக்ட் 11 மணிக்கு கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இந்த 60 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு இயக்கப்பட்டு அந்த ரயிலானது நாசரேத், செய்துங்கநல்லூர் மற்றும் இந்த ரயில் தண்டவாளத்துல எந்தெந்த இடத்துலலாம் அரிப்பு ஏற்பட்டதோ அந்த இடத்துல குறைவான வேகத்துல 40 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. மற்றபடி அந்த சாதாரண அரிப்பு ஏற்படாத இடங்கள்ல 60 கிலோமீட்டர் வேகத்துல அந்த ரயிலானது இயக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில 2வது நாளாக நேற்று மாலையும் இதே போல சோதனை ஓட்டம் நடைபெற்றது, இன்றும் நடைபெற்றது. இந்த நிலையில இன்று இரவுக்குள் இந்த பேசஞ்சர் ரயிலானது இயக்கப்படும் என ரயில்வே துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கோபால்.